பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிறது என்ன, நீங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் பத்தி தான் நீ என்ன பேச இருக்கிறது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். வீட்டுக்கு பணியாளரா நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள்ட்ட என்னென்ன விஷயம்லாம் கேட்பீங்க? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார். வேற நம்ம ஊர் பக்கத்துலயே இருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க சார். என்னடா சொல்ற? நான் மாசம் பிறந்தா salary கரெக்டா கொடுத்துருவேன். நடுவுல வந்து ஒரு 500 கொடு, எனக்கு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது. டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. எஸ் மேடம் சரிங்க அப்படின்னு நம்மள மதிப்பு கொடுத்து பேசுறாங்களா? அப்புறம் எத்தனை வீட்ல வேலை செய்யறாங்கன்னு கேட்டுப்பேன். ஒரு 3-4 இடத்துல வேலை பார்த்தா எடுக்க மாட்டீங்க. ஆமா. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் இந்த salary advance கண்டிஷனா சொல்லுவேன். நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். முதல்ல salary advance கடன் கிடையாது. அது ஏன் நான் salary advance வாங்கிப்பாங்க, மாசம் மாசம் 1000 கழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா மேடம்? அதுக்கு நான் அக்ரி பண்ணி இறங்கிட்டேன்னா சொல்லாம கொள்ளாம லீவ் எடுக்கிறது, லேட்டா வர்றது, நான் சுத்தம் இல்லாம செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? அவங்க சொன்ன மாதிரி salary advance அது எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. கொஞ்சம் டீசென்ட்டா பேசணும். சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு எப்படி நான் தோணுது? ஸ்லாங் வந்து கொஞ்சம் பாப்பேன் சார். என்ன ஸ்லாங் பாப்பீங்க? இந்த பேசும்போது கழுத கஸ்மாலம் அதுன்னு எல்லாரும் ஸ்லாங்னாலே உடனே சினிமாவை பார்த்து சென்னை ஸ்லாங்கே சொல்றீங்க. அவங்க பேசுறதே எங்களுக்கு பிடிக்கல சார். அவங்க சொன்ன மாதிரி கழுத என்னன்னோ சொன்னாங்க, அது எனக்கு கூட பேச வரல. யாராவது பேசுறாங்களா பாரு. ஐயோ நான் வரும்போது அந்த சனி அப்படி பண்ணிட்டாமா அப்படின்னு நாங்க யாருமே அப்படி பேசல. ஆனா அவங்க 4-5 முறை பேசிட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. ஓகே வேறு அவங்க எங்க சரௌண்டிங்ல இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல போய் அவங்க பக்கத்து வீட்ல எல்லாம் வேலை செய்ய கூடாது. என்னம்மா சொல்ற? அது வந்து என்ன ஆகுனா சார், காசிப் கிரியேட் ஆகும் சார். என் வீட்டு விஷயம் ஈஸியா போயிடுது. என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இவங்க வந்து டவுன்ல இருந்து சொல்லிட்டாங்க, நான் கிராமத்துல இருக்கேன், மாப்பு போடுன்னு சொல்ற வேலை இல்லை. அது கூட பரவாயில்ல, சாணி போட்டு முழுகுமீங்க பாருங்க. ஐயோ இப்போ ஒரு 4-5 வீட்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வீட்ல போகும்போது அவங்களே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, டீசென்ட்டா இருப்பாங்க. அப்புறம் இப்போ ஒரு 4-5 வீடு, என் வீடு லாஸ்ட்ல வர போறாங்கன்னா அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க? அதாவது ரசாயன கெமிக்கல். அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? இது வந்து உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம், போனோம்னா சோபால உட்காந்துட்டு ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி? நாங்க அந்த முதல் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம். அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. அப்புறம் என்ன நீங்க வந்த இப்படி வேர்வையோட போறோமா? போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த நாய்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு. இது நம்ம வேலைக்கு தான் போறோம். இப்போ கிடையாது. நீங்க இல்லன்னு வெச்சுக்கோங்க, இருக்கு இல்லமே. அவனே செத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? இல்ல சார், சில பேர் வீட்ல அப்படி இருக்காங்க. அப்புறம் நாங்களே எங்க வீட்ல எல்லாரும் தனித்தனி பிளேட் தான், அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுத்து தப்பு இல்லீங்களா சார்? அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க சட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படின்னுவாங்க. இந்த கொடுமை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. நான் சமைக்கிறேன் சார். அந்த வீட்லயே ஒரு பொண்ணு மேல் வேலை பாக்குறாங்க. அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது. ஒரு தட்டு தான், ஒரு டம்ளர் தான். டீனாலும் தண்ணினாலும் அதே ஒரு டம்ளர் தான். இது ஒரு பெரிய தப்பா? அவங்க வீட்டு பாத்திரம் எதுவும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்னு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க. அவங்க பசங்களோட கூட சேர்ந்து விளையாட விட மாட்டாங்க. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? அப்படின்னா தீண்ட தகாதவா ஆயிட்டோம். பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க. அந்த வயசுல அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க? என்னாச்சு? அழுகாதீங்க, பேசுங்க. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். யாரையும் குத்த சொல்றதுக்குல தான், எல்லாரும் வகையில் நல்லவங்க தான். எல்லாம் இந்த பாலா போன பணம் பண்ற வேலை. ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் இப்ப இருக்கான்னு சொல்லி. இல்ல சார், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. ஏதா ஒத்துக்கிட்டு? வாங்க சார், வாங்க உங்களை தான் வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா? சொன்னீங்களா? இது என்னது? இருங்க, அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க. எங்க ஒளியற? ஐயா
எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு தனி தட்டு குடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டுன்னு வச்சிருந்தாங்கல்ல, அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலகாலமா இந்த கொட்டாங்குச்சில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? அழகா சிரிக்கிறீங்க சார். அவங்க அதான் ஒரு எச்சப்படுற மாதிரி தான் நம்ம அப்படி நினைச்சுதான் செய்யறோம். இப்ப நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு, அதை அவங்க கழுவுறாங்க. ஆரம்பத்துல இருந்து அப்படியே கொடுத்து பழகிருக்கோம் சார். அதுதான் இவன் எப்படிதான் இப்படியே விட்டா நம்ம சிலுக்கு வார்பட்டி அழுக்கு வார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்ள. மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும். நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க, அப்ப நாங்க சுத்தமா இல்லையா? மாட்னாடா மானஸ்த. ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். தங்கச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு தனி டம்ளர் இருக்கா? இல்ல சார், இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க. உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அது வரைக்கும்